கொக்கு சண்டை ஒரு பெரிய ஏரிக்கரையில் வெவ்வேறு குழுக்களில் பல கொக்குகள் வசித்துக் கொண்டிருந்தன. அவற்றில் 2 கொக்கு குண்டங்கள் குழுக்கள் இரண்டாகப் பிரிந்து எப்போதும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. ஒருநாள் ஏரியின் நடுவே ஒரு பெரிய மீன் மிதந்து வந்தது. இரு குழுக்களும் அந்த மீனை தங்கள் உணவாகப் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டன. ஆனால் எந்தக் குழுவும் பிறகு விட்டுக் கொடுக்க தயங்கவில்லை. அதனால் 2 குழுக்களும் மிகுந்த கோபத்துடன் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டன. அந்தச் சண்டை மிகப் பெரியதாகி அவர்கள் ஒருவரையொருவர் குதறிக் குதறிக் கொண்டிருந்தனர். கடைசியில் இருவரும் களைப்புடன் கீழே விழுந்து அசையாமல் இருந்தனர். இந்தச் சந்தர்ப்பத்தை ஒரு சாஜூலியம் கவனித்து சண்டை முடிந்ததும் அமைதியாக வந்து அந்த மீனை எடுத்துக் கொண்டு ஓடிவிட்டது. அப்போது மட்டுமே கொக்குகளுக்கு உண்மையான உணர்வு வந்தது. அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே தங்கள் உணவை முழுவதும் இழந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் செய்த தவறை உணரும்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. கதையின் மொராலும் ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். இனவாதம், பகைமை, கோபம் வளர்ந்தால் இழப்பு நிச்சயம். கொக்கு சண்டை ஒரு புதிய கதை. பழமையான ஒரு பெரிய ஏரியில் பல கொக்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த ஏரியின் அருகே இருந்த காட்டில் ஒரு குறும்புக்கார நரியும் வசித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஏரியின் நடுவே ஒரு பெரிய வண்டல் மீன் மிதந்து வந்தது. அந்த மீனை இரு கொக்கு குழுக்களும் தங்கள் உணவாகக் கொள்ள முயன்றன. ஆனால் யார் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியில் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. முதல் குழுவின் தலைவன் கூறினான், "இந்த எரி எங்கள் பக்கம் அதிகமாக இருக்கிறது, எனவே இந்த மீன் எங்களுக்கே உரியது." அதற்கு எதிர்க்குழுவின் தலைவன் பதிலளித்தான், "ஆனால் இந்த மீன் எங்கள் குழுவின் பகுதியில் கரை ஒதுங்கியது, எனவே இது எங்களுக்கே உரியது." இவ்வாறு அவர்கள் ஒருவருடன் ஒருவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். இதை கவனித்த நரி உடனே ஒரு திட்டம் போடத் தொடங்கியது. அது கொக்குகளின் அருகில் வந்து பாசாங்கு செய்து சொன்னது, "நீங்கள் 2 குழுக்களாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் உண்மையான நீதி கிடைக்காது. எனவே நான் ஒரு நடுவராக இருந்து இந்த மீனை சமமாக பகிர்ந்து விடுகிறேன்." கொக்குகள் அதற்கு உடன்பட்டன. நரி மீனை எடுத்து 1 2 என பிரிப்பதைப் போல நடித்து ஒரு பக்கத்தில் சிறிது துண்டை எடுத்தது, மறுபுறம் இன்னும் சிறிது துண்டை எடுத்தது. இவ்வாறு அதை முற்றிலும் முடித்துவிட்டு மிகச்சிறிய மீன் துண்டுகளை மட்டும் கொக்குகளுக்குக் கொடுத்து தானே பெரிய துண்டுகளை விழுங்கிவிட்டது. அப்போது மட்டுமே கொக்குகள் உண்மையை புரிந்து கொண்டன. அவர்கள் கோபத்தால் சண்டையிட்டதால் உண்மையான நபரான நரி அவ்வளவு காலமாக ஏமாற்றி உணவை முழுவதுமாக சாப்பிட்டுவிட்டது. கதையின் மொரால்: நம் ஆத்திரமும் சண்டையும் உண்மையான பகையை புரிந்து கொள்ளாமல் செய்யலாம். ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நமக்கு நன்மை.